இவளை பார்த்தாலே எப்ப என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு. இப்படி அழுது கெஞ்சுறாளேன்னு இவளை நீங்க வேலைக்கு வச்சா கூட நாளைக்கு இவ கையால ஒரு டம்ளர் தண்ணிய கூட குடிக்க முடியாதுக்கா. எப்படிக்கா நம்புறது? மகா, அவங்க எல்லாரும் சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. இந்த காஞ்சனா மறுபடியும் நம்மளை ஏமாத்திடுவாளோன்னு தோணுது. எந்திரி. அக்கா, எந்திரின்னு சொல்றல. நீங்க மறுபடியும் வேலை தரேன்னு சொல்லுங்க. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்க்கா. இல்லனா ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன்க்கா. நீ முதல்ல எந்திரி. சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடு. நீ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கலாம், அவங்களும் உன்னை மன்னிக்கலாம், மன்னிப்பு கிடைச்சிரும். ஆனா நம்பிக்கை, உன் மேல இங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லையே. தப்புதான். எல்லாரும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ஏன்னா என் அம்மா உயிரை காப்பாத்த எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல எனக்கு பணம் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சது. அதனாலதான். அப்படி பார்த்தாலும் உங்க அம்மா இன்னும் அப்படியே தானே இருக்காங்க. நீ திருந்திடுவ, திரும்ப தப்பு பண்ண மாட்டேன்னு நாங்க எப்படி நம்புறது? விஜிகா, ஆரம்பத்துல நானும் ரொம்ப நேர்மையா உழைக்கதான் முயற்சி பண்ணேன். ஆனா தேவையான பணமும் கிடைக்கல, இந்த சொசைட்டில எனக்கு பாதுகாப்பும் கிடைக்கல. அதனாலதான் என்ன நான் மாத்திக்க வேண்டியதா போச்சு. இப்ப நான் வெளியில போனா அதே மாதிரி வேலையை தான் செய்ய வேண்டியிருக்குமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத பயம் இப்ப என்ன திடீர்னு உனக்கு? அக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு இடத்த பாதுகாப்பா ஃபீல் பண்ணிருக்கேன்னா அது இங்க மட்டும்தான். எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நம்மளால இப்படி வாழ முடியாதான்னு ஏக்கமா இருக்கு. இப்படி வாழணும்னு ஆசையா இருக்கு. மகா, இந்த மாதிரி சென்டிமெண்டலா பேசுனா நீ மனசு இறங்கிருவன் தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இவள முதல்ல வெளியில அனுப்பு, அதுதான் நம்ம கம்பெனிக்கு அழகு. இவ தனியா ஏதாவது செஞ்சிருந்தா கூட திருந்த வாய்ப்பு இருக்குன்னு மன்னிக்கலாம். ஆனா இவ அஸ்வின் அனுப்புன ஆளு. இது கூட அவனோட பிளானா இருக்கலாம் மகா. ஐயோ இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். மகாக்கா, ப்ளீஸ்க்கா, ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா. ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா, ப்ளீஸ். இங்க இருக்கிற யாருக்குமே நீ இங்க மறுபடியும் வர்றது பிடிக்கல. அவங்க பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டல. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். மகா, தப்பு பண்றவங்க திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம்லங்க. அதனால நான் இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இவ மேல கோவமும் வருத்தமும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்காக நீங்களும் இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரி மகா. பிரியா எக்ஸ்போர்ட்டோட ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அஸ்வின் அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல மெட்டீரியல்ஸ் வந்துரும். ஸ்கூல் ஆர்டர் முடிச்ச மாதிரி இதையும் நல்லபடியா எல்லாரும் முடிச்சிருங்க. எல்லாரும் ரெடியா இருங்க. காஞ்சனா, நீ போய் வேலையை பாரு. வேலையெல்லாம் ஓகே, ஆனா இப்பவும் சொல்றேன், இவ நமக்கு வேண்டாம் மகா. இன்னொரு தடவை யோசிச்சு முடிவிடு. நல்லா யோசிச்சுட்டு அண்ணி, இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் யார் தப்பு செஞ்சாலும் இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. போங்க.
இது சரின்னு உனக்கு தோணுதா? என் மனசுக்கு எதுவும் தப்பா படலைங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் நமக்கே கிடைச்சிருச்சு. அதோட அந்த அஸ்வினுக்கு உயிர் பயத்தை காட்டிட்டீங்க. இனிமே அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நீ என்னெல்லாம் பேசுற காலையில மகாவ, இப்ப தான் யாருன்னு காட்டிட்டாளா மகா? நீ பேசுறதெல்லாம் மண்டையில ஏத்திருந்தா இப்ப ஜெயிச்சிருக்க முடியுமா? எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கழுகு மாதிரி கொத்துற பழக்கத்தை இனிமேலாவது மாத்திக்க. மகா அவ விஷயத்துல சரியாதான் இருக்கா. என்னத்த சரியா இருக்கா? எப்ப பார்த்தாலும் அந்த அஸ்வினை போய் தூண்டி விட்டுட்டு வரான். அதனாலதான் அவனும் விடாம ஒவ்வொரு ஆர்டர்லயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்.